ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன். இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளாக சூப்பரான வெந்தய புளி குழம்பு எப்படி பண்ணுறதாங்க பார்க்க போகிறோம். இப்போ இந்த குழம்பு செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் சின்ன வாணலி வச்சுக்கோங்க. இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். இதே ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி சேர்த்துக்கோங்க. நார்மலான புழுங்கல் அரிசி தான். அரிசி சேர்க்கறதுனால குழம்புக்கு நல்ல ஒரு திக்னஸ் கிடைக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சிம்மில் வச்சு நல்லா செவக்க வறுத்துக்கலாம். வறுக்கும் போதே இது கூட ஒரு 4-5 கருவேப்பிலை இலையும் சேர்த்துக்கலாம். இது சேர்க்கறதுனால குழம்பு நல்ல மணமா இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து சிம்மில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா செவக்க வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. வெந்தயம் கரிஞ்சு போயிடக்கூடாது. மிதமான சூட்டில் வச்சு நல்லா பொறுமையா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வறுத்ததும் ஒரு பிளேட்டுக்கு மாத்திட்டு இது நல்லா சூடு ஆற வச்சிருங்க. நல்லா இது சூடு ஆறுனதும் ஒரு அம்மிலையோ அப்படி இல்லைன்னா ஒரு மிக்சர் ஜார்லயோ போட்டு நல்லா நைஸா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. அம்மியில நல்லா அரைச்சு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அரைக்கும் போதே பாத்தீங்கன்னா வீடு முழுக்க அப்படி ஒரு வாசனையா இருக்கும். அந்த வெந்தயத்தோடைய வாசனை குழம்பு ரொம்ப டேஸ்டா இருக்கும். நான் இன்னைக்கு மிக்சர் ஜார்ல தான் போட்டு அரைச்சு எடுத்திருக்கேன். இதுல இருந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் நம்ம குழம்புக்கு எடுத்துக்க போறோம். இப்ப நம்ம குழம்பு தாளிக்கிறதுக்கு ஸ்டவ்ல ஒரு வாணலி வச்சுக்கலாம். வாணலி சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரும்போது அரை ஸ்பூன் அளவுக்கு இதுல வெந்தயம் சேர்த்துடலாம். வெந்தயம் அதிகமா சேர்க்காதீங்க. நம்ம ஏற்கனவே பவுடர் அரைக்கும் போது வெந்தயம் சேர்த்திருக்கோம். அதனால இந்த அளவு சேர்த்தா போதும். அதிகமா சேர்த்தா குழம்பு ரொம்ப கசக்கிற மாதிரி இருக்கும். இப்ப இது வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வரும்போது ஒரே ஒரு காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகா குண்டு மிளகாவா இருந்தா இன்னும் சூப்பரா இருக்கும். இப்போ இதுல ஒரு 10 போல சின்ன வெங்காயமும் ஒரு பெரிய வெங்காயமும் நல்லா பொடியா கட் பண்ணி சேர்த்திருக்கேன். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதுலயே ஒரு 4-5 பல் பூண்டை நல்லா நீல வாக்குல கட் பண்ணி சேர்த்துருங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நான் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் ரெண்டும் சேர்த்து எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்க சின்ன வெங்காயம் மட்டும் எடுக்கிறதா இருந்தா கூட எடுத்துக்கலாம். இது நல்லா செவந்து வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு நல்ல வெங்காயம் எல்லாம் வதங்கி வந்ததும் இப்ப இதோட 2 மீடியம் சைஸ் தக்காளி பழம், நல்ல பழுத்த தக்காளி பழத்தை மிக்சி ஜார்ல போட்டு நல்லா அரைச்சு சேர்த்திருக்கேன். இப்போ இந்த தக்காளியோடைய பச்சை வாசனை போக நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளியோடைய பச்சை வாசனை போனதும் இதோட 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். பெரிய ஸ்பூன்ல தான் அளந்திருக்கேன். அதே ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே காரத்துக்கு அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. காரம் உங்களுக்கு தேவைக்கேற்ப சேர்த்துக்கலாம். நம்ம மிளகெல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கனால அதுலயும் காரம் இருக்கும். மிளகா வேற சேர்த்திருக்கோம், அதனால காரம் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெயில லைட்டா ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கிடுங்க. நல்லா வதக்கினதும் இப்ப இதோட நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளிய 1 கப் தண்ணியில ஊற வச்சு நல்லா கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். இப்ப இதை இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. தண்ணி பார்த்து சேர்த்துக்கோங்க. தண்ணி அதிகமா சேர்த்துற வேணாம். இப்ப இதோட நான் இன்னும் ஒரு அரை கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி நம்ம அதிகமா சேர்த்துட்டோம்னா கொதிக்க வைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கும். அதனால அரை கப் அளவுக்கு மட்டும் சேர்த்தா போதும். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதை நல்லா கொதிச்சு வரட்டும். நல்ல ஒரு கொதி இந்த மாதிரி சலசலன்னு கொதிச்சு வரும்போது இதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வறுத்து அரைச்ச அந்த வெந்தய பொடியை சேர்த்துருங்க. நம்ம ஃபர்ஸ்டே வறுத்து அரைச்சோம் இல்லையா, அந்த பொடியில இருந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு சிட்டிகை அளவுக்கு மட்டும் பெருங்காயத்தூள் சேர்த்துருங்க. இந்த நம்ம வறுத்தரைச்ச பொடி உங்களுக்கு மிச்சமா இருக்குன்னா ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போல்லாம் நீங்க குழம்பு வைக்கிறீங்களோ அப்ப அந்த பொடியை நீங்க பயன்படுத்திக்கலாம். இப்ப இந்த குழம்பு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்ப இது நல்லா கொதிச்சு வரட்டும். கொதிச்சு நல்லா வத்தி வரணும். ஒரு 4ல இருந்து 5 நிமிஷத்துக்கு மிதமான தீயில வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க. இப்ப பாருங்க, குழம்பு நல்லா கொதிச்சு வத்தி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்ப இதோட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் துருவிய வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் சேர்க்கறதுனால குழம்புடைய டேஸ்டவே நல்லா தூக்கி கொடுக்கும். வெல்லம் உங்களுக்கு சேர்க்க பிடிக்கலைன்னா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டுமாவது வெல்லம் சேர்த்துக்கோங்க. அப்பதான் குழம்பு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ வெல்லம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு சிம்மில் வச்சு ஒரு அரை நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சா போதும். கொதிச்சு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சமா கொத்தமல்லி தலை தூவி இறக்குனீங்கன்னா சூப்பரான வெந்தய குழம்பு ரெடி. நீங்க வெளியில ஊருக்கெல்லாம் போறீங்கன்னா வீட்டில் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி குழம்பு செஞ்சு வச்சுட்டீங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சிருந்து சாப்பிடலாம், கெட்டு போகாது. வெளியில வச்சிருந்தா ஒரு 2-3 நாள் வரைக்கும் கெட்டு போகாது. சூடு பண்ணி சாப்பிடலாம், நல்லா இருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சூர்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.